ஹலோ ஆல், நான் உங்கள் ஆர்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 மினிட்ஸ் பேசிக் ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசிக் ஒர்க் அவுட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிருப்போம். ஓவர் வெயிட்டாக இருக்கும், ஓவர் ஒபீஸாக இருக்கும், நம்மளால் குறைக்க முடியாதா, இல்லைனா வந்து குறைக்கிறது கஷ்டமா அப்படின்ட்டுலாம் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் ஆகிருப்போம். அந்த இம்பேக்டை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நான் வந்து என்னோடய ஜேர்னியில் நான் பண்ணது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டிங், நல்ல ஒரு எனர்ஜி பார்த்து அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடினேன். அப்போ பார்த்தாலாம்டா வாடா இன்றைக்கி அப்படின்ட்டு அந்த ஒரு பூஸ்டிங் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். டே பை டேவும் உங்களுக்கு இது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இது என்னன்னா, நீங்கள் நேராக ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போங்க. ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிட்டு அங்கே நீங்கள் என்ன சைஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் XXL இருப்பீங்க, நீங்கள் எக்ஸலுக்கு வரணும், இல்லை எல்லுக்கு வரணும், இல்லைனா XXL சம்திங் வந்து இல்லை எல்லில் இருக்கிறவங்க வந்து நான் மீடியம்க்கு வரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்னென்ன சைஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து கடைக்காரர்கிட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இது உங்களுக்கு பத்தாதுங்க, வாய்ப்பே இல்லை, என்ன காமெடி பண்ணுறீங்களான்னு கூட கேட்பாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உடனே வந்து வாங்குங்க ட்ரெஸ்ஸை. வாங்கி பார்த்துட்டு ஆமாம் ப்ரோ இந்த சைஸ் பத்தாது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்கார்ட்டே கொடுத்துட்டு வந்துடுங்க. வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடுப்பான ஒரு உணர்ச்சி ஒன்று தோணும். சீரியஸாக, என்னடா இவர் இந்த கடைக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளுக்கு வந்து இந்த சைஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அடி வயிற்றுலேருந்து ஒரு அடி மனசுலேருந்து ஒரு எனர்ஜி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்க. அது என் வாயிலேருந்து சொல்ல முடியாது. அது நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணாதான் அந்த எனர்ஜி கிடைக்கும். அந்த ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அப்படியே பற்றிக்கிட்டு வருவீங்க. ஓகேடா நான் பண்ணி ஒட்டச்சி தட்டி தூக்குறோண்டான்னு வருவீங்க. அப்படி வாங்க, அப்படி வந்து இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெறிக்க விடுவீங்க இந்த ஒர்க் அவுட்டை. எல்லாருமே வந்து அந்த ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, செகண்ட் திங் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மாதிரிலாம் பண்ணும்போது எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குங்க. டிஷர்ட் இருக்கட்டும், இல்லை ஷார்ட்ஸ் இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ட்ராக் பேண்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது நிறைய ட்ரெஸ் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து எப்பயுமே நினப்போம், நம்ம குண்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நினச்சாலும் வயிறு இப்படி உள்ளே தள்ளிக்கிட்டு உள்ளே கேட்கிட்டு, அப்பாடா நான் இன்றைக்கி வந்து அஜித் மாதிரி இருக்காண்டா, இன்றைக்கி வந்து விஜய் மாதிரி இருக்காண்டா, இன்றைக்கி சூர்யா மாதிரி இருக்காண்டா அப்படின்னு நம்மளாம் நினச்சிப்போம். சில கேர்ள்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நயன்தாரா மாதிரி இருக்கும், ஓகே இன்றைக்கி வந்து சமந்தா மாதிரி இருக்கும், ஓகே இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்ட்டுலாம் நினச்சிப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸோ அதை போட்டுங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, இது காமெடிக்கு இல்லை, உண்மையாலேயே சைக்கலாஜிக்கலாக நான் சொல்கிறேன். இது வந்து உங்களை பூஸ்டப் பண்ணும். அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு, அந்த கலெக்ஷன் வச்சுருப்பீங்க என்னென்ன ட்ரெஸ்ஸுன்ட்டு, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. இது வந்து உங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும்னா, நான் இப்போ வந்து வயிறை முக்கிக்கிட்டு அப்படியே பைசப்ஸ்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு அப்படியே நமக்கு குண்டாக தான் இருப்போம், அதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி நிற்போம், அப்போ வந்து சூர்யா மாதிரி தெரியும், இல்லைனா வந்து ஒரு சமந்தா மாதிரி இந்த மாதிரிலாம் தெரியும் அப்படின்ட்டுலாம் நினைப்பீங்க. அது ஒரு நாள் நடக்கும். அந்த நாளை நம்ம நோக்கி ட்ராவல் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பொறுமைன்றது ரொம்ப முக்கியங்க. சீரியஸாக சொல்கிறேன், பொறுமைன்றது ரொம்பவே முக்கியம். இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நம்ம வந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும். வந்து நம்ம மைண்ட் செட்டில் சீரியஸாக வைங்க. யாருமே வந்து ஒரே நாளில் குண்டா போயிடல, யாருமே வந்து ஒரே நாளில் 6 பேக்கும் வச்சிடல. ஸோ எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். இந்த டைமை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் லோட் பண்ணிடுங்க. நம்மளோட வெயிட்டை வந்து அடித்து தூக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட்.
இன்றைக்கி எல்லாருமே இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட்டு, 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட். அப்படியே நடுவில் வந்து ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூஸாக பண்ணுங்கள். பண்ண முடியலன்னு ஃபுல்லாகவே அப்படியே விட்டுறாதீங்க, எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆமாம், என்னால் ஒரு செகண்ட் மேலே நிற்க முடியல, என்னால் ஒரு 2 செகண்ட் தான் நிற்க முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே நில்லுங்க, அதுவே பண்ணுங்கள், போதும். அந்த ஒர்க் அவுட் போதும் நமக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ வெயிட் வச்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், அது எனக்கே தெரியும். நானும் அந்த வழியில் தான் வந்தேன். நானும் வந்து ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் தான் ஆரம்பித்தேன், 2 செகண்டில் ஆரம்பித்தேன். அப்படியே பண்ணி தான் இப்போலாம் வந்து ஒரு கொஞ்சம் நல்லாவே பண்ணுறேன். ஒரு நிறைய விஷயம் நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எல்லாமே வந்து உடனே கிடச்சிடாது, எல்லாத்துக்குமே இட் வில் டேக் டைம். ஸோ அந்த டைமை கொடுங்க. நீங்கள் ஒரே நாளில் வந்து ஒரு 2 நிமிஷம் பிளாங்க் யாராலையும் நிற்க முடியாது. ஒரே நாளில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் யாராலையும் ஓட முடியாது. எல்லாமே ஸ்டார்ட் இன் அ சிங்கிள் ஸ்டெப். நீங்கள் பண்ண ஒர்க் அவுட் நான் இத்தனை செகண்ட் பண்ணேன், இவ்வளோ நேரம் பண்ணேன் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ, யாரெல்லாம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது எல்லாமே அப்படின்ட்டு. நம்மளோட அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா டயட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் அதை போஸ்ட் பண்ணுறேன் டயட் வீடியோவை. அண்ட் தென் நான் ஒர்க் அவுட் பண்ணுறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட டே டு டே லைஃப்பில் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.